இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கடன் மூலியமாக இன்று ஒரு வாகன பேரணி கையோடு கைகோர்ப்போம் அப்படி என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, விருதுநகர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மார்ச் 14 இன்று தொடங்கி அங்கு நிறைவடைகிறது. இந்த நிகழ்வு என்பது மேலிட பொறுப்பாளர் இனாமுல் ஹசேன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். கடந்த 9.5 ஆண்டுகளில் மோடி அரசின் அராஜக ஆட்சியை கண்டித்தும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அரசை அகற்ற வேண்டும் என்று இந்த பிரச்சார ஊர்தி இயக்கம் தொடங்கப்படுகிறது. தென் மாநிலங்களை புறக்கணிக்கும் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பேசுறாரு. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு ஒதுக்கப்படும் நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை, திட்டங்களை அமல்படுத்தவில்லை என்று. ஆனால் நான் ஏற்கனவே 2 முறை சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், ஒன்றிய அரசிடம் கேட்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு இதுவரை நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள், காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, குறிப்பாக தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு, மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு மாநிலங்களுக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு முழுவதும் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா 25,000 கோடி. ஒரே ஒரு மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு 25,495 கோடி. எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை, தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு. இதற்கெல்லாம் மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மோடியின் பிரதிநிதியாக இருக்கின்ற அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். தென் மாநிலங்களை புறக்கணித்து, தமிழ்நாடுகளை புறக்கணித்து, புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து வாக்கு சேகரிக்க வருகிறார். நாங்கள் அறிவிக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இவர்கள் தயங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை தினம் தினம் கூவி கூவி சொல்லி வரும் மோடி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ரொம்ப சுமூகமாக நடந்துட்டு இருக்கு, பிரமாதமாக நடந்துட்டு இருக்கு. வெகு விரைவில் கையெழுத்திட போவோம். அப்போ உங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு உங்கள் முன்னிலையில் கையெழுத்திடுவோம். காலதாமதம் இல்லையே. நாங்கள் ஒரு சலசலப்பும் இல்லையே. நாங்கள் பலமுறை சொல்லிட்டோமே, நாங்கள் ரொம்ப இனிப்பாக இருக்கிறோம், அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறோம், கசப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, நான் இல்லை, நீங்கள் எல்லாம் மூத்த பத்திரிகையாளர், விவரமான பத்திரிகையாளர். மதிமுக இன்னும் முடியல, விடுதலை சிறுத்தைகள் இன்னும் முடியல, காங்கிரஸுக்கு மட்டும் இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க? முடிங்க. இல்லைம்மா, இப்போ எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை இருக்குது. அவங்க புதுடெல்லியிலேருந்து வந்து போக முடியாது. தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா கால்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகமாக போயிருக்கு. நான் தான் சொல்கிறேன், உங்களை எல்லாம் அழைத்து போய் உங்கள் முன்னிலையில் தான் கையெழுத்து போட போகிறோம். முதல் வாழ்த்து உங்கள் கிட்ட இருந்து தான்.
நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல இலக்கங்கள் வரும். ஒருபோதும் இலக்கங்களை காங்கிரஸ் விட்டு கொடுக்காது, அவர்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தா சுமூக முடிவு வரும் இல்லையே. அந்த அந்த விடுதலை சிறுத்தைகள் நான் கழியத்தாகலை, மதிமுக கழியத்தாக. என்ன காரணம் என்ன, ஒரு புரிந்துணர்வோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வேற ஒரு கருத்து வேறுபாடெலாம் கிடையாது. நான் இன்னும் உறுதியாக சொல்கிறேன், இந்தியா கூட்டணியில் தான் எல்லோரும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொகுதிகள் எண்ணிக்கைகள் முன்ன பின்ன பேசி நாங்கள் ஒரு புரிதலோடு கையொப்பமிட போவோம். அப்படிலாம் இது வரைக்கும் யாரும் கமல்ஹாசனோ எங்ககிட்ட கேட்கல, இவங்களும் அது மாதிரி சொல்லலை. அது மாதிரி பத்திரிகையில் அது மாதிரி வந்துட்டு இருக்கு செய்தி. ஏங்கம்மா, இப்போது வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணியே வராது அப்படின்னு சொன்னாங்க, அங்கே வந்துருச்சு. ஆம் ஆத்மி வராதுன்னு சொன்னீங்க, வந்துருச்சு. சிவசேனா கூடவும் என்சிபி கூடவும் முரண்பாடு இருக்குன்னீங்க, அங்கேயும் கூட்டணி வந்துருச்சு. ராஷ்ட்ரிய ஜனதாதள் கூட கூட்டணி, எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சவுத் இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக உங்கள் முன்னிலையில் கையெழுத்து வெகு விரைவில் போடுவோம், உங்களை கூட்டு போவோம். எப்படி கம்மியாக இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? நேத்திக்கு கூட முதலமைச்சர் வாழ்த்து சொல்லும் போது கூட்டணி விஷயமா பேசியிருக்கோம். எங்கே பேசலன்னு சொல்கிறீங்க? நாங்கள் எல்லா தலைவரும் போயிருந்தோம், எல்லோரும் பேசியிருக்கோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கிறது. வெகு விரைவில் உங்களை நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ கேட்கலான்ட்டு. நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் முடிவு ஏன் 40 கூட 40 எங்கள் தொகுதி தான். இல்லை நான் சொல்கிறேன் பாருங்களேன், எங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிற்கும் 40 தொகுதியும் எங்களுடைய தொகுதி. அப்படி தான் நாங்கள் வேலை பார்ப்போம். எல்லாம் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள். எப்படி அது எப்படி சொல்லுங்க, எப்படி உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு? எங்க தோழமைனா உண்மையான தோழமைங்க. கரெக்ட். நாங்க மட்டும் தவற சரின்னு சொல்றோமா? அதுதாங்க உண்மையான தோழமை. உங்களை யாராவது அடிச்சாங்களா, நான் தான் முதல்ல தடுக்கணும். உங்களை பக்கத்தில் அடிச்சாருன்னா யார் வர, நான் தான் உங்களை தடுக்கணும். அதான் உண்மையான தோழமை. இல்லைங்க, அங்கே அடிக்கிறார், நான் ஏன் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா, அவர் அடி வாங்கட்டும் இல்லை அடிக்கட்டும், அவர் 2 பேரும் பார்த்துட்டு நான் இருந்தேன்னா அது உண்மையான தோழமை கிடையாது. ஒருத்தரை தாக்குதல் செய்கிறாங்க, அது என்ன தாக்குதல் இருக்கலாம், சொற்களால் இருக்கலாம். கொடுப்பாங்க, அதான் பொறுத்திருந்து பாருங்க, கொடுப்பாங்க. ஏங்க திமுக கூட நான் மட்டும் சொல்றதை கேளுங்க, எங்க கட்சியில எல்லோருமே தோழமைக்கு உண்மையாக இருக்கும். அதுல ஒரு போலி உறவு கிடையாது. உண்மையா இருக்காங்களே. யார் சொன்னாங்க தரலன்னு? எல்லாம் நீங்களும் முடிவு பண்ணிட்டா எப்படி சார்? நீங்களும் முடிவு பண்ணிடுவீங்களா? சூரியன்னா ஒரு வேளை கிழக்குல இருந்து மேற்குல உதைக்கும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது. நன்றி.